மூட்ட முடிச்சியை கட்டி எஸ்கேப் ஆகும் சுந்தர் சி. கேங்கர்ஸ் படத்தால் தயாரிப்பாளர் கொடுத்த ஆஃபர். சுந்தர் சி மற்றும் வடிவேலு கூட்டணியில் கேங்கர்ஸ் படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது. எப்பொழுதுமே தனக்கு உண்டான கமர்சியல் பாணியில் ஒரே மாதிரியான படங்களை எடுக்கும் மேஜிசியன் இவர். இப்பொழுதும் அதேபோல் படத்தையும் எடுத்து ஹிட் அடித்துள்ளார். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்னர் அரண்மனை 3, மதகஜராஜா, இப்பொழுது கேங்கர்ஸ் என அடுத்தடுத்து இவர் படங்கள் தொடர்ந்து வசூல் வேட்டை ஆடி வருகிறது. இந்த படமும் ஹிட் அடித்துவிட்டால் ஹார்டிக் வெற்றியை ரசித்த பெருமை சுந்தர் சியை சேரும். இதனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் டபுள் ஹேப்பி மூடில் இருக்கிறாராம். வரிசையாக சுந்தர் சியின் படங்களை தயாரிப்பது எல்லாமே ஏசி சண்முகம்தான். தொடர்ந்து இவருக்கு பல வெற்றிகளை கொடுத்து வேறு லெவலில் ஜாக்பாட்டை கொடுத்துள்ளார். இதனால் ஹேப்பியான தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சுந்தர் சி மற்றும் குஷ்புவை அழைத்து அவர்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஆஃபர் கொடுத்துள்ளார். அரண்மனை 3 அண்ட் 4, காபி வித் காதல், மதகஜராஜா, இப்பொழுது கேங்கஸ் போன்ற 5 சுந்தர் சியின் படங்களையும் தயாரித்தது ஏசி சண்முகம்தான். இதில் காபி வித் காதலை தவிர மற்ற எல்லா படங்களுமே நல்ல வசூலை கொடுத்து பாக்ஸ் ஆபீஸை தெறிக்கவிட்டுள்ளது. இதனால் கொள்ளை லாபம் பார்த்துள்ளார் தயாரிப்பாளர். இந்த சந்தோஷத்தை இயக்குனரும் அனுபவிக்க வேண்டும் என சுந்தர் சியின் குடும்பத்திற்கு 25 நாட்கள் ஐரோப்பிய நாட்டிற்கு சுற்றுலா பேக்கேஜ் கொடுத்துள்ளார். மொத்த செலவும் தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் பார்த்துக் கொள்கிறாராம். அதனால் இந்த மே மாதம் முழுவதும் சுந்தர் சி வேலைகளை ஒத்திவைத்துவிட்டு டூர் செல்கிறார். கேஜிஎஃப் யூனிவர்ஸில் அஜித் வருகிறார். தொடர்ந்து 2 படங்கள் லாக். இந்த வருட தொடக்கம் அஜித்துக்கு தோல்வியை கொடுத்தாலும் அதன் பிறகு தொடர்ந்து வெற்றி முகத்தை தான் பார்த்து வருகிறார். அவ்வாறு விடாமுயற்சி தோல்விக்கு பிறகு குட்பேட் அக்லி படம் வெளியானது. இப்படம் வசூல் வேட்டையாடியது. அதன் பிறகு கார் ரேஸில் கலந்து கொண்ட அஜித்துக்கு அடுத்தடுத்து வெற்றி கொடுத்தது. அதோடு நேற்றைய தினம் பத்ம பூஷன் விருதையும் பெற்றிருந்தார். இதில் கேஜிஎஃப் பட இயக்குனருடன் அஜித் கூட்டணி போட இருக்கிறார். கேஜிஎஃப், சலார் போன்ற படங்களை இயக்கியவர்தான் பிரசாந்த் நீல். இவர் அஜித்தின் 2 படங்களை அடுத்து புக் செய்து உள்ளாராம். முதலாவதாக அஜித்தை வைத்து தனிப்படமாக ஒரு படம் எடுக்க உள்ளார். அடுத்ததாக கேஜிஎஃப் 3 படத்தில் அஜித்தை முதன்மை கதாபாத்திரத்தில் வைத்து எடுக்க உள்ளாராம். இதில் யாஷ் தொடர்பான காட்சிகளும் வர இருக்கிறதாம். இப்படம் பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிறது. கேஜிஎஃப் 2 படத்திலேயே இதன் தொடர்ச்சியை ஈடாக இயக்குனர் கொடுத்திருந்தார். மேலும் 2 பாகங்களும் வெற்றி அடைந்த நிலையில் இந்த படமும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. அந்த குறையை பிரசாந்த் நீல் மற்றும் அஜித் கூட்டணி போக்க உள்ளது. மேலும் இந்த படங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்.